ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சர்வதேச அளவுல வருடம் அக்டோபர் மாதம் பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த் வந்து இப்ப நம்ம அனுசரிச்சுட்டு வரோம். இந்த மாசம் அக்டோபர் 1 இருந்து அக்டோபர் 31 வரைக்கும் மக்களிடையே வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், மார்பக புற்றுநோய் சம்பந்தமா விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த மாசம் வந்து சர்வதேச அளவுல அனுசரிக்கப்படுது. சோ இதை பொறுத்து இந்த தொகுப்புல நம்ம கூட வந்து பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக இணைந்திருக்காங்க டாக்டர் ரம்யா அனந்த கிருஷ்ணன், MD, Doctorate of National Board in Medical Oncology, Consultant Medical Oncologist from Tenapet, Chennai. Ma'am, welcome, ma'am. Ma'am, so first வந்து breast cancer na என்ன? அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். So first cancer na enna we'll have a discussion. See, normally growth, cell division is a part of any person's growth. நம்ம சின்ன வயசுல இருந்து பெரியவங்களா ஆகுற வரைக்கும் செல் வளரும், டிவைட் ஆகும். ஆனா ஒரு லெவலுக்கு மேல அந்த செல் டிவிஷன் வந்து நின்றும். The system in the cell is very beautiful. இந்த அமௌண்ட் தான் மல்டிப்ளை ஆகணும், இதுக்கப்புறம் வளரக்கூடாதுங்கிறதுக்கு there's a very controlled program that happens. பட் கேன்சர்ல என்ன ஆகுதுன்னா அந்த ப்ரோக்ராம் இஸ் டிஸ்டர்ப்ட். அதான் எந்த அளவுக்கு மல்டிப்ளை ஆகி நிக்கணுமோ அது நிக்காம அன்கன்ட்ரோல்டா செல் வந்து மல்டிப்ளை ஆகி வளரும் பொழுதுதான் நமக்கு ஒரு கேன்சர் உருவாகுது. அது எந்த கேன்சரா வேணா இருக்கலாம், பிரஸ்டா இருக்கலாம், இல்ல கோலானா இருக்கலாம், ஸ்டமக். எல்லா கேன்சர்லயுமே அன்கன்ட்ரோல் டிவிஷன் ஆஃப் செல், தட் இஸ் த ரீசன் வை அ கேன்சர் ஹேப்பன்ஸ். பிரஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் உலகள மட்டும் இல்ல, இந்தியால மட்டும் இல்ல, ஆக்சுவலி உலக அளவுல கூட தட் இஸ் த மோஸ்ட் காமன் கேன்சர் தட் இஸ் சீன். அதனால அதோட அவேர்னஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீக்கிரம் கண்டுபிடிக்கிற ஃபெசிலிட்டியும் நம்ம கிட்ட இப்ப நிறைய இருக்கு. ஸோ பீப்புள் அவேரா இருந்தாங்கன்னா தே வில் கம் ஃபார்வர்ட் டு அப்டேன் தட் ஃபெசிலிட்டி. ஸோ ஏர்லி டயக்னோசிஸ் வில் பி பெட்டர். அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்குமே அது பெட்டரா இருக்கும். ஓகே மேம், இப்போ வந்து என்ன மாதிரியான பாதிப்பு வந்து பேஷண்ட்ஸ் மேல இருக்கு மேம் பிரஸ்ட் கேன்சர்னால? பிரஸ்ட் கேன்சர் டயக்னோசிஸ் ஆஃப் அ கேன்சர் பத்தி கேக்குறீங்க இல்லையா? ஹவு டஸ் இட் அஃபெக்ட் அ பேஷண்ட், அந்த மாதிரி. என்ன மாதிரியான பாதிப்பு வந்து பேஷண்ட்ஸ் மேல இருக்கு, அவங்களுக்கு என்ன பார்ட் அஃபெக்ட் ஆகும் கேக்குறேன். ஓகே, லைக் தட். ஓகே, சோ வீல் ஸ்டார்ட் வித் என்ன சிம்டம்ஸ் முதல்ல வரும். ஒரு பிரஸ்ட் கேன்சரா இருந்தா என்ன சிம்டம்னா நமக்கு கன்சர்னிங்கா இருக்கணும், எதுக்கு அவங்க டாக்டர் போய் மீட் பண்ணணுங்கிறது வந்து மோஸ்ட் காமனா ஒரு கட்டி மாதிரி தே வில் ஃபீல் பிரஸ்ட்ல. அது ஒரு ஹார்ட் லம்ப் மாதிரி தே வில் ஃபீல். பட் ஆனா உடனே எல்லா லம்பும் கேன்சர் கிடையாது. பட் ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப், எஸ்பெஷலி ஓல்டர் ஏஜ் குரூப்ல ஒரு லம்ப் ஹார்டா வருது, ரொம்ப ஃபாஸ்டா வளருது, இல்லாட்டி புதுசா ஒரு பெயின் வருது, அன்எக்ஸ்பிளைன்டா ஒரு பிரஸ்ட் சைஸ் வந்து சடனா மாறுது, இல்ல நிப்பிள் ஏதாவது சேஞ்சஸ் வருது. சில பேருக்கு நிப்பிள்ல வந்து ஒரு டிஸ்சார்ஜ் மாதிரி வரலாம், அது மில்கி டிஸ்சார்ஜா இருக்கலாம், பிளடி டிஸ்சார்ஜா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வரும்போது டெஃபினெட்லி தே ஷுட் கெட் தியர் பிரஸ்ட் எக்ஸாமின் பை அ டாக்டர். மத்தபடி இப்போ இந்த பிரஸ்ட் கேன்சர் வந்து பிரஸ்ட்ல மட்டும் இருந்தா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். இது போக அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் போது, இப்போ ஃபர்ஸ்ட் பிரஸ்ட்ல இருந்து அண்டர் ஆர்ம்ஸ்ல இருக்கிற நெறிக்கட்டிகளுக்கு முதல்ல ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் அங்கேருந்து இட் கேன் கோ டு எனி பார்ட் ஆஃப் த பாடி. ஸோ லங்ல ஸ்ப்ரெட் ஆகும்போது அதுக்குரிய சிம்டம்ஸ் காஃப் மாதிரியோ, பிரீத்திங் டிஃபிகல்ட்டி மாதிரி, இல்ல போனுக்கு ஸ்ப்ரெட் ஆகும்போது பேக் பெயின் மாதிரி. ஸோ டிபெண்டிங் ஆன் எந்த ஆர்கனுக்கு ஸ்ப்ரெட் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வில் சி சிம்டம்ஸ். பட் நம்ம கோல் இன் பிராக்டிஸ் ஆர் இன் ஜென்ரல் என்னவா இருக்கணும்னா டு பிக் த கேன்சர் ஏர்லி. ஏன்னா பிரஸ்ட்ல வந்து ஏர்லி ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2ல நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது கியூர் ரேட்ஸ் ரொம்பவே ஹை. அண்ட் அஸ் ஐ டோல்ட், அதுதான் மோஸ்ட் காமன் கேன்சர். ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா ஓவரால் நம்ம கேன்சர்னால வர மார்டாலிட்டி ரேட்ஸுமே we can reduce. ஓகே, இப்போ ஒரு பிரஸ்ட் கேன்சருடைய பேஷண்டோட ஜர்னி எப்படி மேம் இருக்கும்? மோஸ்ட்லி ஒரு லம்ப் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க செல்ஃப் எக்ஸாமினேஷன்லயோ இல்ல குளிக்கும் போது. சம்டைம்ஸ் அது வெறும் லம்பா இல்லாம ஒரு அல்சரா மாதிரி கூட they can have a finding. ஒரு பிரஸ்ட்ல ஒரு அல்சர் மாதிரி they will present. அதை எக்ஸாமின் பண்ணிட்டு அது ரொம்ப சிக்னிபிகண்டா இருக்குன்னு நாங்க நினைச்சோம்னா we'll ask for some minimal scans or mammogram. And நம்ம அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு we'll definitely ask for a biopsy. So கேன்சர் பொறுத்த வரைக்கும் 2 questions normally everyone will ask. Doctor, are you sure it is cancer? And second question will immediately be என்ன ஸ்டேஜ். இது ரெண்டுமே வந்து people கிட்ட அவேர்னஸ் ஜாஸ்தி. ஏன்னா கேன்சர் டயக்னோசிஸ்ங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. இட் இஸ் அ லாங் ஜர்னி. Patient goes through a lot of difficulties, family goes through a lot of emotions. So அந்த confirmation that it's cancer comes from the biopsy. ஒரு small sample அந்த டிஷ்யூல இருந்து எடுத்து we will send it across to the lab. இது கேன்சர் செல் வந்து கேன்சர் செல் மாதிரி இருக்கா இல்லையாங்கிறது they will be able to tell us. Second, stage of the cancer. Stageங்கிறது in general depends on where all the cancer has spread in the body. பிரஸ்ட்ல மட்டும்தான் இருக்கா, இல்ல முன்னாடி சொன்ன மாதிரி அண்டர்ஆர்ம்ஸ் ஏதாவது ஸ்ப்ரெட் ஆயிருக்கா, போன், லங், லிவர் எல்லாமே நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு உரிய மாதிரி we'll ask for scans. சிம்டம்ஸை பொறுத்தும் சரி,
லோக்கல் பிரஸ்ட் நம்ம எக்ஸாமின் பண்ணும்பொழுதோ இது வந்து எந்த ஸ்டேஜ்ல இருக்கலாம்ங்கறத we will be able to tell, and based on that அந்த என்ன ஸ்கேன்ஸ் required we'll ask. இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வராங்க, பிரஸ்ட் கேன்சர் வந்து நீங்க டயக்னோசிஸ் பண்றீங்க. சோ அந்த டயக்னோசிஸ் பண்ணும்போது பேஷண்டோட எமோஷனல் சேஞ்சஸ் என்ன மாதிரிலாம்? That is a very good question. Actually நம்ம கிளினிக்ல நம்ம பேசும்பொழுது breaking the news to that this is cancer அப்படிங்கறதே வந்து it's a very difficult news for the patient as well as the family. ஏன்னா the immediate reaction will be இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம். ஏன்னா கேன்சர்ங்கிற வார்த்தை வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அசோசியேட்டட் வித் டூம். அது வந்து ரொம்ப மோசமான அவுட்கம்ங்கிற மாதிரி தான் இட்ஸ் அசோசியேட்டட் வித் தி ஜெனரல் பப்ளிக். பட் அதை சீக்கிரமா கண்டுபிடிச்சோம்னா கியூர் பண்ணி பல வருடங்கள் வாழ்க்கை இன்னும் இருக்கலாம்ங்கிற கான்செப்டும் நம்ம வி ஹேவ் டு கெட் இட் அக்ராஸ் டு தட். ஸோ அது வி ரீஅஷ்யூர், வி அசஸ், வி ரீஅஷ்யூர். மோர் தேன் தட் அவங்க லவ்ட் ஒன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருக்கும், ஃபினான்ஷியலி எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, ஆல் தோஸ் கொஸ்டின்ஸ் ஆர் வெரி காமன். அண்ட் கேன்சர் நாங்க ட்ரீட் பண்ணும்போது வி டோன்ட் ட்ரீட் கேன்சர் அலோன். அந்த சைக்கலாஜிக்கல் சப்போர்ட், ஹவு டு டேக் தம் த்ரூ த ட்ரீட்மெண்ட், we extend all the psychological support from the diagnosis through the treatment also. இப்ப ஜெனரலா வந்து எல்லாருக்கும் பிரஸ்ட் கேன்சர் தெரியும். ஆனா பிரஸ்ட் கேன்சர் என்ன மாதிரி டைப்ஸ் இருக்கு? சம் டைப்ஸ்ல இருக்கா? Yes, breast cancerல ஸ்பெசிஃபிக்கா ஒரு 4 varieties காமனா என்ன இருக்கோ அதை நான் சொல்றேன். எனி பிரஸ்ட் கேன்சர் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி டிஷ்யூ எடுத்து அந்த கேன்சர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரஸ்ட் கேன்சர் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அதுல ஸ்பெசிஃபிக்கா we will do some immunohistochemistry markers. அதாவது we look for specific expressions of ஹார்மோன்ஸ், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ், ப்ரொஜெஸ்ட்ரான் ஒரு ஹார்மோன்லயே அந்த மாதிரி ஈஸ்ட்ரோஜன் ரிசெப்டார், ப்ரொஜெஸ்ட்ரான் ரிசெப்டார்ஸ், ERPRன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹெர்2ன்னு ஒரு ரிசெப்டார் செக் பண்ணுவோம். அண்ட் இது மூணுத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ பேஸ் பண்ணி பிரஸ்ட் கேன்சர் வந்து ஒரு 4 வெரைட்டிஸா we can divide. வெறும் அந்த ஹார்மோன் மட்டும் பாசிட்டிவா இருந்து HER2 நெகட்டிவா இருக்கலாம், இல்ல மூணுமே பாசிட்டிவா இருக்கலாம், ERPR HER2 மூணுமே பாசிட்டிவா இருக்கலாம், இல்ல ஹார்மோன்ஸ் நெகட்டிவ் ஆகி வெறும் HER2 மட்டும் பாசிட்டிவா இருக்கலாம், இல்ல எல்லாமே நெகட்டிவா இருக்கலாம். ஸோ இந்த 4 வெரைட்டிஸ் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர்ல நார்மலி we call it as hormone positive breast cancers, HER2 positive breast cancers or triple negative breast cancers. மூணுமே நெகட்டிவா இருக்கும்போது we call it as triple negative breast cancers. இப்போ நீங்க சொன்ன 4 வெரைட்டிஸ் சொன்னீங்க, சப் டைப்ஸ் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர்ல. சோ 5 இயர் சர்வைவல் ரேட் இந்த 4 டைப்ஸ்க்கு எப்படினா? எஸ், மோஸ்ட் காமன் டைப் வந்து நம்ம ஹார்மோன் பாசிட்டிவ் HER2 நெகட்டிவ் தான் மோஸ்ட் காமனா பார்ப்போம். அதுதான் மோஸ்ட்லி ஓல்ட் ஏஜஸ்ல வரும். தே ஹேவ் அ வெரி குட் சர்வைவல். பாக்கி 2 டைப் தட் HER2 பாசிட்டிவ் அண்ட் ட்ரிபிள் நெகட்டிவ்ங்கிறது வந்து தே ஆர் மோர் அக்ரெசிவ் வெரைட்டிஸ். கொஞ்சம் யங்கர் ஏஜ் குரூப்ஸ்ல டிசீஸ் வந்து ரொம்ப ஹையர் ரேட் ஆஃப் ரிகரன்ஸ் அண்ட் இந்த செக்மெண்ட் ஜாஸ்தி. பட் இப்போ ஆஃப் லேட்டா நிறைய நாவல் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்ததுனால அவங்களோட சர்வைவலுமே இட் இஸ் எக்ஸ்டெண்டிங் அண்ட் இட் இஸ் வெரி குட் தீஸ் டேஸ். சோ பயாப்சின்னு சொல்லி நீங்க ஆல்ரெடி பேசிருந்தீங்க. என்னென்ன மாதிரியான பயாப்சிஸ் வந்து பண்ணுவீங்க? பயாப்சிங்கிறது வந்து ஒரு சின்ன நீடில், கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் நீடில் வந்து they will introduce into the breast. அந்த கட்டி கூட they will introduce and அது மூலமா they will try to get a good chunk of tissue. ஏன்னா அந்த quantity of the tissue and quality is important to be sure whether it is cancer or not. அதுக்கு மேல they are doing some additional testing. So நல்ல ஒரு quantity tissue எடுத்து கொடுப்பாங்க. அதுதான் ஐடியா. முன்னாடி வந்து ஒரு ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் பயாப்சி ஒரு ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜி FNAC FNABன்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்னும் ஒரு தின்னர் நீடில், நமக்கு வந்து குவான்டிட்டி ஆஃப் டிஷ்யூ கம்மியா இருக்கும். அதுல வந்து கேன்சர் இருக்கா இல்லையாங்கிறது ஓரளவுக்கு சொல்லலாம். அது நம்ம ஜென்ரலி ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். when we are looking at a cancer diagnosis எப்பவுமே ஒரு கோர் நீடில் பயாப்சி is what we prefer. Sometimes for certain reasons இந்த கோர் நீடில் வரல, பண்ண முடியல, or some difficulties are there, they might consider a local excision, but the ideal thing would be to do a core needle biopsy. போன் ஸ்கேன் என்ன? அது எப்ப பண்ணனும், எதுக்காக பண்ணனும்? போன் ஸ்கேனுங்கிறது வந்து டைப் ஆஃப் ஸ்கேன், நியூக்ளியர் ஸ்கேன். நம்ம டிசீஸ் வந்து போனுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ்ல we do it. ஒரு டை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, then they will image the entire bone. அதுல எங்க லீஷன்ஸ் இருக்கோ அது வந்து அந்த ஸ்கேன் வில் கிவ் அஸ் an idea. சோ அதை வச்சு நம்ம கேன்சர் போனுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கா இல்லையாங்கிறத we'll be able to identify. இப்ப கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பல வருஷங்களா இருக்கு. சோ ட்ரீட்மெண்டோட எவல்யூஷன் எப்படி நமக்கு ஓவர் தி இயர்ஸ்?
that has been very good actually. இப்போ ஒரு 10-20 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம கிட்ட இந்த அளவுக்கு ஒரு கேன்சர் நாலேஜ் ஜெனட்டிக் லெவல்ல போய் நம்மளால ஒரு காசை கண்டுபிடிச்சு அதை ட்ரீட் பண்ணக்கூடிய நாலேஜ் வந்து 10-20 இயர்ஸ் பேக் கிடையாது. அண்ட் அதை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியுமே முன்னாடி ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ்ல மட்டும்தான் இருந்தது. பட் நவ் ஈவன் இப்ப நம்ம டெய்லி பாக்குற பேஷண்ட்ஸ்ல கூட வேர் ஏபிள் டு டூ லாட் ஆஃப் ஜெனட்டிக் டெஸ்டிங். இந்த கேன்சர்ல என்ன ஜீன் மாறப்பட்டிருக்கு, அந்த ஜீனுக்குரிய ட்ரீட்மெண்ட் ஏதாவது அந்த பேஷண்ட்க்கு ஆஃபர் பண்ண முடியுமா இல்லையா, அதுக்கு பேர் தான் டார்கெட்டட் தெரபிஸ். ஒரு பர்டிகுலர் சேஞ்ச் இருக்கு அந்த கேன்சர்ல, ஜெனட்டிக் சேஞ்ச் இருக்கு, அதை நோக்கி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றது பேர் தான் டார்கெட்டட் தெரபி. பிரஸ்ட் கேன்சர்ல ஆஃப் லேட் பார்ப் இன்ஹிபிட்டர்ஸ், அதாவது ஒரு பிஆர்சிஏ ஜீன் ஒன்று இருக்கு, அது மியூட்டேட் ஆயிருந்ததுன்னா நம்மளால அந்த மெடிசனை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு நம்மளால கூர்மையா டெஸ்டும் பண்ண முடியுது, அது சேஞ்சுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டும் நம்மளால இப்போ ஆஃபர் பண்ண முடியுது, அவைலபிளாவும் இருக்கு நம்ம கண்ட்ரில. அண்ட் இது வந்து ஒன் செக்மெண்ட் ஆஃப் தெரப்பி. முன்னாடி வந்து ஒரு 10-15-20 இயர்ஸ் ஆர் ஈவன் 10 இயர்ஸ் பேக் வந்து கீமோதெரப்பி வாஸ் த கோர், இஸ் ஸ்டில் த கோர். கீமோதெரப்பிங்கிறது வந்து இட் இஸ் த பேக் போன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர். பட் அது கூட நம்மளால இப்ப இந்த டார்கெட் தெரப்பி ஆட் பண்ண முடியுது. அதே மாதிரி இம்யூனோதெரப்பியும் ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம வந்து நார்மலா ஒரு கேன்சர் செல்ல வந்து நம்ம இம்யூன் சிஸ்டம் ஐடென்டிஃபை பண்ணி இட் ஷுட் கில் இட். பட் த கேன்சர் செல் இஸ் வெரி இன்டெலிஜென்ட். ஒரு மாதிரி இட் வில் வேர் அ ஷீல்ட் டு மிமிக் அ நார்மல் செல். அதனால நம்ம இம்யூன் சிஸ்டமால அது வந்து கெடுதல் காஸ் பண்ணுது அப்படின்னு அதால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இட் ஒன்ட் கில் த கேன்சர் செல். இப்ப நம்ம இந்த ப்ராசஸ் ரிவர்ஸ் பண்றதுக்கு கூட லாட் ஆஃப் மெடிசன்ஸ் ஹவ் கம் அண்ட் we are using it in breast cancer also. So treatment options-உம் சரி, the understanding of cancer, everything has improved, including the types of breast cancer surgeries. முன்னாடிலாம் நம்ம breast cancer சொன்னா they would immediately talk about entire breast remove பண்ணிடலாம், அண்டர் ஆர்ம்ஸ்ல இருக்கிற எல்லா லிம்ப் நோட்ஸையும் ரிமூவ் பண்ணிடலாம். அதுதான் வந்து இனிஷியல் ஃபர்ஸ்ட் பிரைமரி ட்ரீட்மெண்டா இருந்தது. பட் இப்போ வெறும் அந்த டியூமரை மட்டும் ரிமூவ் பண்ண முடியுமா, அப்புறம் ஆக்சுவலா அதாவது அண்டர் ஆர்ம்ஸ்லயுமே வந்து லிமிட்டடா நம்மளால லிம்ப் நோட்ஸ் எடுக்க முடியுமா? ஏன்னா அப்படி பண்றதுனால வந்து ஒன்னு ரிமூவிங் அன் என்டையர் பிரெஸ்ட் இஸ் ஆல்சோ சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் ஃபார் உமன். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் வந்து இட்ஸ் ஹியூஜ் சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட். ஸோ பிரெஸ்ட்டை கன்சர்வ் பண்ணக்கூடிய சர்ஜரிஸ்லாம் இப்ப நிறைய பண்றோம். whole breast removal surgeries la irundhu they move towards breast conserving surgeries also. சோ இப்போ நீங்க பேசும்போதே சொல்லுங்க கேன்சர் செல் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லுங்க. சோ நார்மல் செல்க்கும் கேன்சர் செல்க்கும் என்ன மேம் டிஃபரன்ஸ்? ஒண்ணு வந்து growth rate கண்ட்ரோலே இல்லாம வளரக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து கேன்சர் செல்லுக்கு உண்டு. அண்ட் இந்த மியூட்டேஷன் ஒண்ணு நடக்கிறதுனாலதான் எனி கேன்சர் ஹேப்பன்ஸ். எல்லா செல்லுமே ப்ராப்பரா டிவைட் ஆகி அதுக்குரிய ரூல்ஸை ஃபாலோ பண்ணும் பொழுது இட் வில் டிவைட் ரைட்டா, ஷேப் எல்லாமே இட் வில் கீப் அண்ட் டிவைட், க்ரோத் எல்லாமே கண்ட்ரோல்டா இருக்கும். பட் சம் எக்ஸ்ட்ரா மியூட்டேஷன் ஹேப்பனிங் இந்த செல் வந்து கிவ்ஸ் இட் த பவர் டு அப்படியே அன்கண்ட்ரோல்டா டிவைட் ஆகிறதுக்கு. ஸோ டைம் ஆக ஆக the cancer cell will continue to have new mutations and new changes. So it will get more powerful. நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்க்கு ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே கத்துக்கக்கூடிய ஒரு செல்லா தான் அது இருக்கு. நார்மல் செல் வந்து அப்படி கிடையாது. இட் ஹாஸ் அ ரெகுலேட்டட் growth pattern. கேன்சர் செல்லுக்கு அந்த கண்ட்ரோலும் கிடையாது. And it can learn and accumulate lot of changes and become resistant to the treatment also. ஸோ கேன்சரோட ட்ரீட்மெண்ட்ல கீமோதெரப்பி ஒரு முக்கியமான பார்ட்டா இருக்கு. ஸோ கீமோதெரப்பினா என்ன, அது எந்த அளவுக்கு வந்து கேன்சர் பேஷண்ட்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? As I told, chemoங்கிறது வந்து it is chemotherapy is the backbone of breast cancer treatment. அது chemotherapy is a chemical drug. எனி ரேபிட்லி டிவைடிங் செல்ல போய் நம்ம அந்த ட்ரக் போய் இன்ஹிபிட் பண்ணும் growth. ஸோ நமக்கு அந்த கேன்சர் செல் வந்து வில் ஸ்டார்ட் டையிங், ஷ்ரிங்கிங். ஸோ டியூமர் நமக்கு ஷ்ரிங்க் ஆகும். இதுதான் நம்ம கீமோதெரப்பின்னு சொல்றது. அண்ட் இது பிரஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல வந்து சில பேஷண்ட்ஸ்ல மட்டும்தான் நம்ம கீமோதெரப்பி பத்தி பேச மாட்டோம். we will talk about hormone therapy as options for them. most of the patientsல வந்து நம்ம இந்த HER2 பாசிட்டிவ், ட்ரிபிள் நெகட்டிவ் குரூப் பேஷண்ட்ஸ்லாம் கீமோதெரப்பி இஸ் த பேக் போன். அது கூட நம்மளால ஆன்டிபாடி தெரப்பி இல்லாட்டி இம்யூனோதெரப்பி ஏதாவது ஆட் பண்ண முடியுமான்னு ஆல்சோ we will have a discussion with them. இப்போ கீமோதெரப்பியோட ப்ராசஸ் எப்படி இருக்கும்? கீமோ போர்ட்னா என்ன? ஓகே, குட் கொஸ்டின். கீமோ போர்ட் பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ்ல நார்மலி நம்ம ப்ராக்டிக்கலா ஃபேஸ் பண்ற ஒரு டிஃபிகல்ட்டி, இப்போ எந்த சைட் பிரஸ்ட் கேன்சர் அஃபெக்ட் ஆயிருக்கும், ரைட் ஆர் லெஃப்ட், whichever சைட், அந்த சைடு ஹேண்டை வந்து வில் நாட் பி ஏபிள் டு யூஸ் ஃபார் அட்மினிஸ்ட்ரிங் கீமோதெரப்பி. ஸோ நமக்கு ஒரு ஹேண்ட் தான் இருக்கும் டு யூஸ். இந்த பேஷண்ட் வந்து ரைட் சைட் பிரஸ்ட் கேன்சர் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம லெஃப்ட் சைட்ல மட்டும்தான் வந்து வில் பி ஏபிள் டு கீமோ கொடுக்க முடியும்.
பட் நம்ம வந்து கீமோங்கிறது வந்து இட் இஸ் அ 3 month 4 month 6 month ப்ராசஸ். எவ்ரி 3 weeks or 2 weeks months நம்ம கீமோ கொடுப்போம். ஸோ நமக்கு ஒரு வீனஸ் ஆக்சஸ், அதாவது ஒரு பிளட் வெசல் கிடைச்சு லைன் கிடைச்சதுனா தான் we can deliver the chemo properly. பட் டைம் என்ன ஆகும், it will be difficult to get such an access in one single hand alone. அந்த டைம்ல we offer the option of a chemo port to the patient. போர்ட்டுங்கிறது வந்து is nothing, it will be like a small box. They will keep it under the skin. And the box or the other end வந்து will go into one of the major vessels inside our body. ஒரு bigger vessel குள்ள it will go. So நம்ம அதுலயே we can give the chemo every time. வந்து அவங்களை புது லைன் போட்டு பிரிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், பெயின்லெஸ்ஸா இருக்கும். இட் நாட் பி as painful as giving a line. And நிறைய பேருக்கு வந்து கீமோ கொடுக்கறதுனால ஸ்கின் கலர் சேஞ்சஸ் வரும் ஹேண்ட்ல. So that all can be avoided. And mostly we also use chemo port எந்த செக்மெண்ட்லனா pediatric patients நாங்க ட்ரீட் பண்ணும்போது for different cancers. அவங்கள we can't keep pricking every week or every 2 weeks for lines இல்லையா. ஸோ பீடியாட்ரிக் கிட்ஸ்ல நாங்க நிறையவே யூஸ் கீமோ போட். ஸோ அந்த அளவுக்கு இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் அண்ட் nothing to be worry about. We encourage patients to do it. ஏன்னா போட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி எனக்கு பெயின் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. போடுற வரைக்கும் they will be a little concerned about it, but it's a very safe thing to do. அது we'll also keep it clean. அது எப்படி கிளீனா மெயின்டைன் பண்ணணும் அது எல்லாமே we'll teach them during the process. ஸோ கீமோதெரப்பி மாதிரி சில பர்டிகுலர் தெரப்பிஸ்னால பேஷண்ட்ஸ் நிறைய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா பேஷண்ட்ஸ்க்கு? சைட் எஃபெக்ட்ஸ் பத்தி கேக்குறீங்க இல்லையா? கீமோதெரப்பியில we will see some common side effects. மோஸ்ட்லி ஒரு ஹேர் லாஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நாசியா, வாமிட்டிங் இஸ் அ பாசிபிலிட்டி. சில பேருக்கு டயரியா, சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன். பட் ஒன் குட் திங் இஸ் எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் நல்லா இவால்வ் ஆயிருக்கும் லாஸ்ட் 10-15 yearsல வந்து ட்ரீட்மெண்ட் எப்படி நல்ல சோ மெனி நியூ ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அதே மாதிரி இந்த சைட் எஃபெக்ட்ஸை மேனேஜ் பண்ணக்கூடிய சப்போர்ட்டிவ் கேர் சிஸ்டமுமே நல்லா வளர்ந்துருக்கு. முன்னாடி நாசியா வாமிட்டிங்னாலே நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கீமோ எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு எடுத்துக்கிறதுக்கு. பட் இப்ப அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப நல்ல மெடிசன் செக்மெண்ட் இருக்கிறதுனால அந்த சைட் எஃபெக்ட்ஸையும் நம்மளால மேனேஜ் பண்ணி மோஸ்ட் க்ளோஸ் டு 98-99% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து அந்த என்டையர் ட்ரீட்மெண்ட்டுமே ஸ்மூத்தா முடிக்கிறாங்க இப்பெல்லாம். ஸோ அந்த சப்போர்ட்டிவ் கேர் சிஸ்டமுமே நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் மத்த டார்கெட் தெரபிஸ் பத்தியோ இல்ல இம்யூனோதெரபி பத்தியோ இந்த அளவுக்கு அவங்க அதுல சைட் எஃபெக்ட்ஸ் வராது. கீமோதெரப்பில பாக்குற அளவுக்கு நாசியா, வாமிட்டிங் அதெல்லாம் வந்து அந்த டார்கெட் தெரப்பில இருக்காது. கொஞ்சம் டயர்ட்னஸ், ஃபெட்டிக் மாதிரி வரலாம். பட் அதர்வைஸ் எந்த பீட் கீமோதெரப்பி, டார்கெட் தெரப்பி ஆர் இம்யூனோதெரப்பி எதுவா இருந்தாலுமே சைட் எஃபெக்ட்ஸ்ங்கிறது வந்து இட் இஸ் வெரி மேனேஜபிள். ஸோ இப்போ நிறைய வந்து டெக்னாலஜி வளர்றது நிறைய நியூவர் ட்ரக்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது எல்லாமே பேஷண்ட்ஸ்க்கு எப்படி அக்சஸபிள்? மோஸ்ட் ஆஃப் த ட்ரக்ஸ் ஆக்சுவலி நம்ம கண்ட்ரில அவைலபிளா இருக்கு. கான் ஆர் த டைம்ஸ் வென் அவைலபிலிட்டி இல்லைங்கிறது மோஸ்ட் ஆஃப் த ட்ரக்ஸ்மே அவைலபிளா இருக்கு. அண்ட் பேஸ்ட் ஆன் கவர்மெண்ட் சப்போர்ட் சிஸ்டம்ஸா இருக்கட்டும் அண்ட் பேஷண்ட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம்ஸ் நிறைய கம்பெனிஸ்ல இருக்கு. ஸோ அது மூலமா தே ஆர் ஏபிள் டு கெட் இட் அட் அ ரீசனபிள் பிரைஸ் ஆல்சோ. ஏன்னா ட்ரிபிள் நெகட்டிவ் இஸ் அ வெரி டிஃபரெண்ட் சப் குரூப். அஸ் ஐ டோல்ட் போத் ஆல் த ER, PR, HER2 மூணுமே நெகட்டிவா இருக்கும். அண்ட் இந்த ட்ரிபிள் நெகட்டிவ் குரூப் இஸ் அ வெரி அக்ரெசிவ் குரூப் ஆஃப் டியூமர்ஸ். மோஸ்டா வந்து நம்ம யங்கர் பேஷண்ட்ஸ்ல பார்ப்போம். எந்த ஏஜ்ல வந்து பிரஸ்ட் கேன்சர் மோஸ்ட் காமனா வரும்னு கேட்டீங்கன்னா 50, 60, 60s+ அந்த ஏஜ்ல தான் யூஸ்வலா பார்ப்போம். பட் இந்த ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சர் வந்து ரொம்ப யங் 30s and 40sல கூட we can see. ஒன் ஸ்பெஷாலிட்டி வித் ட்ரிபிள் நெகட்டிவ் என்னன்னா வம்சா வழியா வரக்கூடிய கேன்சர்ஸ்ல வந்து இட் இஸ் மோஸ்ட் காமன்லி ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சர்ஸ் ஒன்லி. வம்சா வழியா வரக்கூடிய பிரஸ்ட் கேன்சர்ஸ்னா என்ன அர்த்தம்? மதருக்கு இருக்கு, இல்ல ஃபாதருக்கு இருந்திருக்கு, இல்ல அதுக்கு அப்படியே ஃப்ரம் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் அ ஜெனடிக் சேஞ்ச் கால்ட் BRCA. பிராக்கான்ற ஒரு ஜீன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும் பொழுது அது ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் வரலாம். அண்ட் இந்த ஜீனுக்கு தான் இப்ப நம்ம கிட்ட டேப்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்கு. இந்த ஜீனை டார்கெட் பண்ணி தான் நமக்கு பார்ப் இன்ஹிபிட்டர்ஸ்னு ஒரு குரூப் ஆஃப் டேப்லெட்ஸும் இருக்கு. அதை நம்ம இப்ப நிறைய நம்ம பேஷண்ட்ஸ்ல யூஸ் பண்றோம். நிறைய பிராக்கா பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ்ல அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா இட் இஸ் வெரி அவைலபிள் இன் த கண்ட்ரி. ஸோ பிரஸ்ட் கேன்சர்ஸ் ஹெரிடிட்டரி டிசீஸ்? நாட் ஆல் பிரஸ்ட் கேன்சர்ஸ் ஆர் ஹெரிடிட்டரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 பிரஸ்ட் கேன்சர் பாக்குறேன், சப்டைப்ஸ் இல்லாம சொல்றேன், காமனா 100 பிரஸ்ட் கேன்சர் பாக்குறேன் அப்படின்னா அது ஒரு 5 to 10% கேன் பி ஹெரிடிட்டரி. பட் இதே இது வந்து இப்போ நான் ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சர்ஸ்ல 100 பேர் பாக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஒன்லி ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சர்ஸ்ல 100 பேர் பாக்குறேன்னா அதுல ஒரு 20 பேராவது வந்து கேன் ஹேவ் அ ரிஸ்க் ஆஃப் ஹெரிடிட்டரி பிரஸ்ட் கேன்சர். ஸோ இட்ஸ் நாட் ஆல் பிரஸ்ட் கேன்சர்ஸ் ஆர் நாட் ஹெரிடிட்டரி. மோஸ்ட்லி இந்த பிராக்கா ஜீன் அசோசியேட்டட் பிரஸ்ட் கேன்சர்ஸ் வந்து ஸ்மால் பர்சன்டேஜ் தான்.
மேம் ஆன்டிபாடி ட்ரீட்மெண்ட் எப்படி மேம் ஒர்க் ஆகுது? ஓகே. இப்ப நம்ம செக் பண்றோம் இல்லையா? நம்ம டியூமர்ல வந்து பிஆர் இது எல்லாமே வந்து நம்ம இப்ப நீங்க செல்ல வந்து ஒரு பால் மாதிரி நினைச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பால்ல வந்து ஒரு சர்ஃபேஸ்ல இருக்கிற ஒரு ஸ்விட்சஸ் the receptors இதுதான் நம்ம செக் பண்றோம். இப்ப அந்த HER2 பாசிட்டிவ் அப்படின்னா இந்த கேன்சர் செல்ல எனக்கு நிறைய HER2 ஸ்விட்சஸ் எல்லாம் இருக்கு. அது வந்து ஆனா இருக்கிறதுனால இந்த செல்லுக்கு வந்து இட் ஹேஸ் கெப்பாசிட்டி டு கீப் ஆன் மல்டிப்ளை. நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ண போறோம். அந்த ஆன்டிபாடிங்கிறது வந்து இட்ஸ் ஆன்டி HER2 ட்ரக். அந்த மெடிசன் வந்து நம்ம அந்த ரிசெப்டார்ல உட்காரும் பொழுது அது இன்டியூஸ் பண்ற சிக்னல்ஸ்னால நமக்கு செல் டெத் நடக்கும். ஸோ கேன்சர் செல்ஸ் வில் டை. So that is how the anti-HER2 targeted therapy works. ஸோ இப்போ பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ்னாலே வந்து பெண்கள் மத்தியில தான் நிறைய பேசப்படுது. பிரஸ்ட் கேன்சர்ன்றது உமனுக்கு மட்டும் தான் வருமா? மென்க்கு அந்த பாசிபிலிட்டி? Very good question. Breast cancer can happen in men also, but it's a very small percentage, especially in the BRCA mutated gene carry பண்ற ஃபேமிலில those men can have risk of breast cancer also. மேம் பிரஸ்ட் கேன்சர் ஸ்கிரீனிங் நார்மலா ஒரு பேஷண்ட் சிம்டம்ஸோட வரதுங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி அவங்களுக்கு கேன்சர் சிம்டம் இருக்கு, ஒரு கட்டியோட வராங்க அப்படின்னா தேர் ஆல்ரெடி கம்மிங் வித் டிஃபிகல்ட்டி. ஸ்கிரீனிங்கிறது வந்து ஒரு சிம்டம் இல்லாத பீப்புள்ல நம்ம ரெகுலரா இயர்லி செக்அப் பண்ணிட்டு வரும் பொழுது சான்சஸ் ஆஃப் பிக்கிங் கேன்சர் அண்ட் ஏர்லி ஸ்டேஜ் இஸ் வெரி ஹை. அண்ட் பிரெஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இயர்லி ஸ்கிரீனிங் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நார்மலி ஒரு 45-50 இயர்ஸ்ல வந்து நம்ம ஸ்கிரீனிங் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கு வி யூஸ் மேமோகிராம்னு ஒரு டெக்னாலஜி. இட்ஸ் அன் எக்ஸ்ரே பேஸ்ட் டெக்னாலஜி. ஸோ அது இயர்லி பண்ணும்பொழுது நம்மளால எனி நியூ லீஷன்ஸ் அவங்க சிம்டம்ஸ் வரதுக்கு முன்னாடியே லம்ப்லாம் ஒரு சைஸ்க்கு மேல வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியும், ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்மளால அந்த மேமோகிராம்ல பிக்கப் பண்ண முடிஞ்சதுன்னா பிக்கப் அ லாட் ஆஃப் ஏர்லி ஸ்டேஜ் பிரஸ்ட் கேன்சர்ஸ். ஸோ அப்ளை பண்ணும்பொழுது அவங்களோட கியூர் ரேட்ஸும் ஜாஸ்தி. ஒன் ரீசன் ஏன்னா நம்ம கண்ட்ரில அஸ் அ உமன் many of them hesitate to come to a doctor. ஒரு பிரஸ்ட்ல லம்ப் இருக்குன்னா ஒரு டேபோ இருக்கு, இன்னும் கொஞ்சம் இது வேற ஏதாவது இருக்கலாம், நான் வெயிட் பண்றேன், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் நிறைய இருக்கு, எஸ்பெஷலி ரூரல் ஏரியாஸ்ல தான். இந்த ஸ்கிரீனிங் கான்செப்ட் வந்து நம்ம சிட்டிஸ்ல நல்லாவே இட் இஸ் வெரி வெரி அவைலபிள், பீப்புளும் அவேரா இருக்காங்க. பட் இந்த ரூரல் ஏரியாஸ்லயுமே கொஞ்சம் அவேர்னஸ் ஜாஸ்தி ஆகணும். அதாவது இப்படி வரது வந்து ஒரு ப்ராப்ளம் கிடையாது, எப்படி அப்ரோச் த டாக்டர், நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆட்டிடியூட் வரணும். அண்ட் ஸ்கிரீனிங் வந்து இன்னும் நம்ம எம்பசைஸ் பண்ணோம்னா இந்த ஏர்லி ஸ்டேஜ் பிரஸ்ட் கேன்சர் தான் நம்மளால நிறைய கியூர் பண்ண முடியும். ஸோ இவ்வளவு நேரம் பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் பேசுறீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஸோ டாக்டர் ரம்யா அனந்தகிருஷ்ணன் பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் பத்தி பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவங்க ஷேர் பண்ண நிறைய விஷயங்களும் உங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கோம். நம்புறேன் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் வந்து இந்த மாதிரி விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. ஆரோக்கியமாக வாழ்வோம். இணைந்திருங்கள் ஜீ தமிழ்.